ஹாய் விவர்ஸ், இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியேறினது வேறு யாரும் இல்லைங்க. ரொம்ப அவளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? எஸ், ரேஷ்மா தாங்க வெளியேறிக்காங்க. ஆமா, இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்க எல்லாருக்குமே ஷாக்கிங் தான். என்ன ஒரு விஷயம்னா, வழக்கம் போல மதுமிதா மக்கள் சார்பாக காப்பாற்றப்பட்டுட்டாங்க. ஆனா சாக்ஷி வெளியேறுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் சாக்ஷி போகலைங்க. அதுக்கு பதிலாக ரேஷ்மா தான் வெளியேறாங்க. இன்னொரு பக்கம் சொல்ல போனா மற்ற 2 பேரும் காப்பாற்றப்பட்டாங்க. கவினி எல்லாமே காப்பாத்தியாச்சு. வழக்கம் போல ரேஷ்மா இன்னைக்கு வெளியேறும்போது ரூம்மேட்ஸ்க்காக ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே. ஸோ எல்லாருமே கட்டிப்பிடிச்சு ரொம்ப சோக கதைகள் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் அவங்களே வந்தாங்க, கமல் சார் கூட பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கே உண்டான சில அறிவுரைகள் எல்லாமே சொல்லியிருந்தாங்க மற்ற ரூம்மேட்ஸ்க்கெல்லாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கே உண்டான ஒரு குறும்படமும் போடப்பட்டது. அதை பார்த்து ரொம்ப ரசிச்சு என்ஜாய் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரையில் என்ன அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க, மொக்கையா தான் போனது. வை பிகாஸ் ட்ரையாங்கல் ஷிப் காதல் தாங்க. கவின், சாக்ஷி மற்றும் லாஸ்ட்லியா பத்தின விஷயங்களே தொடர்ந்து போனதால மக்கள் வந்து போர் அடிக்குதுன்ற அளவுக்கு கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வர போகுது அப்படின்ற ஒரு தருணம் உருவாக்கி இருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா சாக்ஷி ஐயோ சாமி இதை பத்தி பேசவே ரெடி இல்லைன்ற அளவுக்கு அவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க. கவின் ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு அவர் கையெடுத்து கும்புறாரு. லாஸ்ட்லி அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம ஏதோ முதல் முறையா பூக்குற காதல் மாதிரி சீனை போட்டு இவங்க ஒரு பக்கம் போறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுல சுவாரஸ்யம் பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. ஆனால் சேரனுக்கும் சரவணனுக்கும் நடந்த ஒரு சின்ன பனிப்போர், அதாவது சரவணன் வந்து சேரன் கிட்ட போடா வடா பேசுற அளவுக்கு ஒரு வார்த்தையை விடுறாரு. ஆனா அந்த ஒரு விஷயம் பெருசாக்கப்படுகிறது. அதுதான் ப்ரோமோவா காமிச்சிருந்தாங்க. அந்த ஒரு காட்சிக்காக, அந்த ஒரு டைம், அந்த ஒரு டேட்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க மக்கள். அது இன்னைக்கு எல்லாமே பார்த்தாங்க. எதுக்காக அப்படி ஒரு சண்டை வந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரையிலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பா போன ஒரு விஷயம் சரவணன் அண்ட் சேரன் இவங்க 2 பேரும் சண்டை போட்ட ஒரு விஷயம் தான். பட் அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. இன்னைக்கு கமல் கூட பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு, சரவணன் பண்ண ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு சுட்டி காட்டி இருந்தாரு. அதுக்கப்புறம் சாரி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்குது, யார் எலிமினேட் ஆக போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Until then, bye from TM Infotainment. இது போல பல சுவாரஸ்யமான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள அப்பப்ப TM Infotainment செக் பண்ணிட்டு இருங்க.